ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான்லாம் ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது ஒரு 2 days ஈவினிங் vlog மட்டும் பார்க்கலாம். ஸோ அன்னைக்கு ஈவினிங் வந்து நல்லா மழை பெஞ்சது, ப்ளஸ் எனக்கு ரொம்ப பசிச்சது. பானிபூரி வந்து வாங்கியிருந்தேன். இந்த பொரி இருக்கு இல்லையா, இது அப்புறம் அந்த பானி இருக்கு இல்லையா பூரி, அதுவும் இங்கே ஊருக்குள்ளே வந்து ஒரு அங்கிள் வந்து அந்த சோப்பு, துவைக்கிற சோப்பு, அந்த மாதிரி கொஞ்சம் சில்லற பொருட்கள் எல்லாமே கொண்டு வருவாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து வாங்கி வச்சிருந்தேன். அது பாஸ்தா அது எல்லாமே ஒரு பாக்கெட் வாங்கி வச்சிருந்தேன். ஸோ அன்னைக்கு வந்து சரி பானிபூரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அந்த பக்கம் வந்துட்டு கொஞ்சம் கேரட்டு, பல்லாரி, தக்காளி இது எல்லாமே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். மசாலுக்கு வந்து எனக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும் அப்படின்றதுனால கிரேவி மாதிரி ரெடி பண்ணாமல் கொஞ்சமாக வந்து இந்த கரம் மசாலா, மட்டன் மசாலா அதெல்லாம் போட்டு, ப்ளஸ் அது கூட வந்து உருளைக்கிழங்குமே நல்லா அவிச்சு போட்டு நல்லா தண்ணியாக இருக்கணும் அப்படின்றக்காண்டி அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு பூரியை உடச்சி கொஞ்சம் வந்து கட் பண்ணதை போட்டு அந்த குழம்பையும் ஊற்றி சாப்பிட்டேன். வேறு லெவலாக இருந்தது. ஃபுல்லாக நானே சாப்பிட்டுட்டேன். என் ஹஸ்பண்ட் கூட வைக்கல, ஒன்று தான் வச்சேன். அவங்கள வந்து அந்த பொரிக்கிறது மட்டும் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். பட் அவங்க வந்து வாங்கிட்டு வரல. நானே சாப்பிட்டுட்டேன். ஒன்று தான் இருந்தது. இன்னொரு நாள் ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இது அப்படியே நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டர் வந்து வந்திருந்தது. அதை தான் பேக் பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் டே நான் வந்து டிஸ்பேச் பண்ணணும். அதனால் ஈவினிங்கே வந்து நான் பேக் பண்ணிட்டேன். என்னென்னா 2-in-1 ப்ராடக்ட் சார்கோல் ஃபேஸ் வாஷ் அண்ட் ஸ்க்ரப்பு ரெடி பண்ணி 50 பீஸ் ரெடி பண்ணேன். 50 பீஸுமே 1 டேலேயே வந்து கிளியர் ஆகிருச்சு. ரொம்ப சூப்பர் ப்ராடக்ட். இதுக்கு நல்லா ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் சார்கோல் சோப் அண்ட் முல்தானி மட்டி சோப், இந்த ரெண்டுமே நம்மக்கிட்ட வந்து ஃபாஸ்ட் மூவிங் சோப்பு. ஸோ இதில் ஒன்று இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அதில் ஒன்று இதில் ஒன்று கேட்டிருக்காங்க. ஃபேஸில் வந்து நிறைய பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட், அந்த மாதிரி ஹெட்ஸ் இருக்குது. ஓப்பன் போர் அதிகமாக இருக்குது, ஆயில் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த பருவ பிதுக்குனாலே அதுலேருந்து பிளாக் கலரில் வருது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அதை ரெடியூஸ் பண்ணுறது கொடுத்துருந்தேன். அண்ட் இன்னொரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட all-in-one ஷாம்பு வந்து 3, அதுக்கப்புறம் ஃபேஷியல் பாம்ஸ் வந்து ஒரு 15 rupeesக்கும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு பேக் பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ட்ரையல் பார்க்குறக்காண்டி தான் ஒரே ஒரு ஷாம்பு வாங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் வந்து இப்போ 3 பீஸ் கேட்டிருக்காங்க. அது கூடயே வந்து ஃபேஷியல் பாம்புமே. ஸோ வந்து ஃபேஷியல் பாம்ஸ் வந்து ட்ரையல்ஸ்க்காக வாங்குறாங்க. கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் நிறைய வாங்குவாங்க. நெக்ஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களும் நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தான். அவங்க வந்து நம்மக்கிட்ட ஆயில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. 60+ ஹெர்ப்ஸ் ஹேர் ஆயில் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். நம்மளோட பிராண்ட் வந்து ஸ்டார்ட் ஆனதே இந்த ஹேர் ஆயிலில் தான். ப்ளஸ் வந்து அந்த ஹேர் ஆயில் கூடவே வந்துட்டு 2 முல்தானி மட்டி சோப்பு, சாம்பிளுக்கு முன்னாடியே ஒரு சோப் அனுப்பிவிட்டேன். அது பிடிச்சிருந்து திரும்ப 2 சோப்பு கேட்டிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேஷியல் பாம்ஸ் வந்து ஒரு 50 rupeesக்கு கேட்டிருந்தாங்க. இதில் ஒரு 40 பீஸ் கிட்ட இருக்கும். குட்டியாக தான் இருக்கும், ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். பட் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அமேசிங்காக இருக்கும். நான் யூஸ் பண்ணி 1 டேலே பெட்டர் தென் ரிசல்ட் கிடச்சது. அதோட ரிவ்யூ தான் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்காக அவங்க வந்து இன்னுமுமே நிறைய கேட்டிருந்தாங்க. யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குன்றிருந்தாங்க. இந்த ஃபேஷியல் பாம்ஸ் கூடயே வந்துட்டு 4 லிப் பாம் வந்து கேட்டிருந்தாங்க. 5 rupee தான். ரொம்ப நல்லா பெனிஃபிட் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட ஃபேஷியல் பாம்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோட பெனிஃபிட் வந்து நல்லா கிடைக்கும். ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணுற அதே மாதிரி பெனிஃபிட் அப்படியே கிடைக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து நம்மளோட பல்க் ஆர்டர் கொடுக்குற எப்பயுமே நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு சிஸ்டர் தான். சார்கோல் சோப்ஸ் வந்து 5 கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு பீஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து சொன்னேன், ஒரு பீஸ்க்காக நீங்கள் 50 rupees ஷிப்பிங்கை வேஸ்ட் பண்ண வேணாம், 2 சோப்பை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஒரு சோப்பு நான் ஃப்ரீயாகவே தரலாம் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து நான் கொடுத்துருந்தேன். யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சோப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்து திரும்ப கண்டினியூவாக வந்து ஒரு 3-4 month வந்து அவைல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் தென் வந்து அவங்க வந்து சார்கோல் சோப் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவங்க ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்லிட்டு all-in-one ஷாம்பு, 60+ ஹெர்ப்ஸ் ஹேர் ஆயிலுமே கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முல்தானி மட்டி சோப் ஒரு 2, ஸ்கின் கேர் ஆயில், ஃபேஷியல் பாம்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. இது யாருக்குன்னா அவங்களோட ஃப்ரெண்டுக்கு அவங்களோட ஸ்கின் இஷ்யூவை சொல்லி அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இது யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அன்இவன் டோன் இருக்குது, கொஞ்சம் பிளாக்காக இருக்காங்க, கொஞ்சம் க்ளோ கொடுக்கணும், ஒயிட்னிங் கொடுக்கணும் அப்படின்றக்காக ஸோ கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்க வந்துட்டு 1000க்கு மேலே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணின்றதுனால அவங்களுக்கு ஃபேஷியல் பாம்ஸுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு கொடுத்துருந்தேன். ஸோ வந்து அதுவுமே வச்சு அதையுமே பேக் பண்ணி முடிச்சுட்டேன். முக்கியமாக வந்து எப்பயுமே வாங்குறவங்க, என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறவங்க வந்து பெரிய சந்தேகத்தோட ஒரே ஒரு பீஸு
ரொம்ப ரேட்டு கம்மியாக ஒரு 200க்குள்ளே அப்படி தான் வாங்குவாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப பிடிச்சிரும். திரும்ப திரும்ப அவங்க என்கிட்டயே தான் வந்து பை பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் போய் ஞாபகப்படுத்துவேன், இந்த மாதிரி ஆஃபர் இருக்குது, இல்லை அவங்க ரெகுலர் கஸ்டமராக இருக்காங்க அப்படின்னா ஸ்டாக் அவுட் ஆக போது, வேணும்னா அவைல் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்களுமே ஞாபகமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க. ஸோ அவங்க வந்து இப்போ வந்து ஓனாக வந்து ஒரு ஷாப் வச்சுருக்காங்க. ஸோ நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அப்படியே ஒரு நல்ல நிலமையில இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பர்சனல் யூஸுக்காக நம்மக்கிட்ட 60+ ஹோப்ஸ் ஹேர் ஆயில் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து 2 பாட்டில் அனுப்பி வச்சுருந்தேன். அவங்களுக்கு அது பிடிச்சிருந்து அதுக்கப்புறம் 5 பாட்டில் 6 பாட்டில் அப்படி வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் ஒன்று சாம்பிளுக்காக ஒரு முல்தானி மட்டி சோப் அனுப்பியிருந்தேன். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் என்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ்க்காக கேட்டிருந்தாங்க. எல்லாமே சொன்னேன். ஸோ அவங்களுக்கு வந்து சோப்பு வந்து கேட்டிருந்தாங்க, ஒரு 10 சோப்பு வேணும் அப்படின்னுட்டு. ஸோ அவங்களுக்கு சரி சாம்பிளுக்காக ஷாம்பு கொடுக்கலாம் அப்படின்னுட்டு. ஸோ இதெல்லாமே அது எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து யூடியூப்பில் என்னோடய ப்ராடக்ட் டீட்டெயில் வீடியோ, ப்ராடக்ட் ரிவ்யூலாம் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணி கேட்குறீங்க, பர்சனலி நம்பருமே எடுத்து வந்து பேசுகிறீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸு உங்களோட ஆர்டர் வந்து என்னை நம்பி கொடுத்ததுக்காக. அண்ட் உங்களுக்கு மோர் தென் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து என்னையே காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நியூவாக என்கிட்ட வந்து ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எப்போயுமே தேவை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் வந்து புது சப்ஸ்கிரைப் அண்ட் வந்து பெரிய சேனல் வச்சுருக்கவங்க கூட வந்து கமெண்ட் பண்ணுறாங்க என்னோடய வீடியோவில். வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு கண்டிப்பாக தேவை. இப்போல்லாம் வந்து இந்த மந்த்து ஃபுல்லாகவே நல்லா கோடை மழைன்னு சொல்கிறாங்க. ஆனால் மழைக்காலத்தில் எப்படி பெய்யுமோ அதே மாதிரி பெஞ்சிட்ருக்கு. அதே மாதிரி மழைக்காலத்தில் பெஞ்சால் கூட ஒரு ஜில்னஸ் இருக்கும். பட் இப்போ வந்து இன்னும் நம்ம குற்றாலம் பக்கத்துலேயோ ஊட்டியில் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு ஜில்னஸ் இருக்குது. சூரியனே வர்றதில்லை. இன்றைக்கி மட்டும் லைட்டாக வந்துச்சு. ஆனால் இப்போல்லாம் கிளைமேட் அப்படி இருக்குது. ஆனால் அதுலேயுமே சில ஒரு விஷயங்கள் இருக்குது. என்னென்னா நசுன்னு இருக்கும். அண்ட் வந்து ட்ரெஸ் எல்லாம் காயாது. இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டணும். அந்த டைமில் என்னென்ன என்ஜாய்மெண்ட் கிடைக்கும் அதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கணும். என்னென்னா அந்த டைமுக்கெலாம் செடிக்கு தண்ணியே ஊற்ற வேண்டாம். மழை தண்ணியில் அவ்வளோ எஃபர்ட் இருக்குது. அந்த எஃபர்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே முளைச்சி வரும். எல்லாமே புதுசாக முளைச்சி வரும். அண்ட் வந்து செடியுமே பட்டு போய் இருக்கிற செடி கூட நல்லா முளைச்சி வந்துடும். அவ்வளோ எஃபெக்ட் அதுக்கு. அண்டு வந்து நம்ம ரீசெண்டாக வந்து கடலை, மக்காச்சோளம், கத்திரிக்காய் இந்த மாதிரி நிறைய வந்து சீடு வந்து நம்ம போட்டிருந்தோம்ல, அது எல்லாமே நல்லா முளைச்சி வந்துட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. ஒரு 2 நிமிஷம் அது பக்கத்துலேயே அப்படியே உட்காந்து அதை பார்த்துட்டேன். அவ்வளோ மைண்டு ரிலாக்ஸாக இருந்தது. அப்புறம் இந்த கீரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டு. இன்ஸ்டாகிராமு ஷார்ட்ஸ்லலாம் தோசை கூட இதை அரைச்சி ஊற்றி இது பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த கீரையோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியுது அப்படின்ட்டு பார்க்கலாம். இது வந்து முதியோர் கூந்தல்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஹேர் ஆயிலுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டு. ஸோ அதனால் அது வளரட்டும் அப்படின்ட்டு விட்டுருக்கேன். எதெல்லாம் களைகள் நினச்சிட்டு இருக்கோமோ அதுதான் ஹெல்த்துக்காக இருக்கட்டும், ஸ்கின்னுக்காக இருக்கட்டும், ஹேருக்காக இருக்கட்டும் நல்ல பெனிஃபிட். ஒரே ஒரு சீடு மட்டும் ஒரு வயலில் இந்த செடி இருந்தது, அதில் சீடு இருக்குன்ட்டு அதை அப்படியே எடுத்து இங்கே அப்படியே நுணுக்கி பரத்தி விட்டேன். அது அப்படியே நல்லா முளைச்சி அது திரும்ப ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் கடலை வந்து இந்த பக்கத்தில் ஒரு குட்டி பாத்தியாக போட்டிருந்தேன். அது ஃபுல்லாகவே நல்லா முளைச்சிருச்சு. மக்காச்சோளம் போட்டிருந்தோம்ல அதுவுமே வந்துட்டு நல்லா முளைச்சிருந்தது. அதுவும் இல்லாமல் நிறைய ஹேர்ப்ஸுமே வந்து குட்டி குட்டியாக முளைச்சிருந்தது. நம்மளுக்கு தெரியாத வகை இருக்கும்ல. இப்போ எந்த ஹேர்ப்ஸ்லாம் என்னோடய கார்டனில் நிறைய அதிகமாக இருக்கோ அதை உடனே கிளிக் எடுத்து கூகுளில் போட்டு பார்த்தா அதோட பெனிஃபிட் பார்த்துருவேன். ஸோ உடனே அதை கலெக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பவுடராக்கி வச்சுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா அதை ஒரு டீயாக போட்டு குடிக்கிறதோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்ம விட வேணாம். அதை எப்படி யூஸ் பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ரீசெண்டாக போட்ட அந்த கிர்னி பழம், தர்பூசணி, அப்புறம் பூசணிக்காய், சொரைக்காய், இந்த சீடு போட்டோம்ல அதுவுமே நெக்ஸ்ட் டேவே நல்லா க்ரோ ஆயிடுச்சு. இந்த பாத்தி ஃபுல்லாகவே வந்து மக்காச்சோளமும் ஒரு ஓரத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்ததில் கடலையும் போட்டிருந்தேன். அப்புறம் வந்து கொஞ்சம் கீழா நெல்லி வந்து தானாகவே முளைச்சி வந்துருந்துச்சு. அதை அப்படியே விட்டுட்டேன். மக்காச்சோளம் ஃபுல்லாக எந்த சீடு எங்கே ஊனணுமோ ஒன்று கூட அந்த சொத்த விதைன்னு சொல்லுவாங்கள்ல அது இல்லாமல் எல்லாமே நல்லா முளைச்சிருச்சு. அந்த ஓரத்தில் முளைக்காமல் இருக்கிறது வந்து இது கடலை கொஞ்சம்
கொஞ்சம் டைம் எடுக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது வந்து மக்காச்சோளம் 2வது நாளே நல்லா முளைச்சிருச்சு. இந்த பக்கமும் கொஞ்சம் ஊனி வச்சுருந்தேன் மக்காச்சோளம். ஸோ அதுவுமே வந்திருந்தது. மீதி இருக்கிற வராமல் இருக்கிற இடம் எல்லாமே வந்து கடலை வந்து இந்த மாதிரி நல்லா கொத்தி மண்ணை வந்து சாஃப்டாக அந்த ஒரு மாதிரி புழுதி மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் ஊனி வச்சோன்னா சீக்கிரமாக வருது. இந்த மாதிரி ஒரு நல்ல சமமாக இருக்க இடத்துல ஊனணுன்னா அது கொஞ்சம் வரதுக்கு கஷ்டப்படுது. அப்புறம் ரீசெண்டாக போட்ட அந்த கத்திரிக்காய்லாம் அழகாக முளைச்சிருக்கு பாருங்கள், குறுன்ட்டு. அப்புறம் ரீசெண்டாக நம்ம ஒரு ஹார்வெஸ்ட்டுக்காக சீடு போட்டுட்டு அது நல்லா முளைச்சிச்சு. அதை பறிக்கலை, சீடுக்காக நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் உருவாகிறதுக்காக அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த சீடுமே இந்த வெண்டைக்காய் சீடுலாம் போட்டு நல்லா முளைச்சிருந்தது. அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பதியம் போட்டிருந்ததும் நல்லா முளைச்சிருச்சு. இது முன்னாடி வீடியோலேயே நான் விலாகில் நிறைய சொல்லியிருப்பேன். ரோஜா செடியுமே பட்டு போயிருச்சு. ஆனால் இந்த வாங்கி வச்சுருந்த ரீசெண்டாக ஆனால் இந்த மழைக்கு நல்லாவே தழுத்துருச்சு. அதே மாதிரி தான் இந்த மிளகாய் செடியுமே அதுவுமே பட்டுருச்சு, திரும்ப நல்லா தழுத்து வந்துருச்சு. இதுதான் நான் சொன்னேன் வெண்டைக்காய் விதை விழுந்து முளைச்சது. ஸோ நல்ல மழை, உங்களுக்கு சின்ன பிள்ளைங்கள ஞாபகம் இருக்குமா, இந்த மாதிரி மழை நின்ன உடனே மரத்து கீழே உட்காந்து அதை இழுத்து விட்டு மழை திரும்ப நம்மளா பெய்ய வைப்போம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது செயற்கை மழை. அந்த மாதிரி கொஞ்சம் நானே விளையாண்டுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து அம்முலி கூட வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இது ஃபுல்லாகவே அப்படியே நெக்ஸ்ட் டே இந்த கார்டனிங் எல்லாமே நெக்ஸ்ட் டே ஈவினிங். அம்முலி வந்து மழை டைமாக நல்ல எதமாக என் மடியில் அழகாக சூப்பராக தூங்கிட்டு இருக்கா பாருங்க. அவளோட க்யூட்னஸை என்னோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. அம்முலி, அம்முலி அம்மா, அம்முலி நல்லா தூங்கிட்டியா நீ? தூக்கம் வருதா உனக்கு? நல்லா சொகுசா இருக்கோ? தூக்கம் வருதா உனக்கு? குட்டி தூக்கம் வருதா உனக்கு? அம்முலி அப்படின்ற பேர் அவளுக்கு வச்சு அவள் வந்து அம்முலின்னு கூப்பிட்டோம் அப்படின்னா வர்ற அளவுக்கு அவள் நல்லாவே ட்ரெயின் ஆகிட்டா. அதுவும் வாய்ஸை நல்லா நோட் பண்ணி வச்சுட்டா. மற்றவங்க அம்முலின்னு கூப்பிட்டா போக மாட்டேங்கிறா. நானோ என் ஹஸ்பண்டோ 2 பேரில் அம்முலின்னு கூப்பிட்டா வர்றா. அதே மாதிரி ஸ்மெல்லுமே நல்லா மோப்பம் பிடிச்சி வச்சுட்டா. என் ஹஸ்பண்டோட தம்பி, நான், அப்புறம் இங்கே வேலைக்கு ஒரு பையன் வருவான் ஹஸ்பண்டோட கடைக்கு, அவனோட ஸ்மெல்லு, அப்புறம் ஹஸ்பண்டோட அக்கா பசங்கள்லாம் வருவாங்க. ஸோ அவங்களோட ஸ்மெல்லாம் நல்லா வாட்ச் பண்ணி வச்சுக்கிட்டான். அவங்கக்கிட்டலாம் நல்லா சேர்றா. மற்றவங்க யார் வந்தாலும் விட மாட்றா, நல்லா குலைச்சிட்றா. அதே மாதிரி பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தோன்னா நம்மளே குலைச்சிட்றா. அந்த மாதிரி ஒரு மாதிரி ஆக்டிவ் ஆயிடுச்சா. இப்போ குளிர்னால அவங்களுக்கு அப்படியே இருக்காங்க. காலையில் ஒரு பாக்கெட் பால் வச்சோன்னு வைங்களேன், அப்படியே துருன்னு வருவாங்க. கண்ட்ரோல் பண்ண முடியாது. சும்மா ரவுண்டு கட்டி ஒத்தையில் விளாண்டுட்ருப்பா. ப்ரஷ்ஷு, அப்புறமா வந்து இந்த குழி தோண்டுறது, ஒரு கம்பெல்லாம் எடுத்து கடிக்கிறது, இந்த மாதிரி நல்ல க்யூட் வேலையெல்லாம் பண்ணுவான். நான் அதெல்லாம் ஒரு வீடியோ ஃபுல் லாங் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பெட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். பெட்ஸு பிடிக்காதவங்களுக்கு ஆமாம் இது என்ன நாயை போட்டு மடியில் கொஞ்சிட்ருக்கா அப்படின்ட்டு, அதுவும் ஒரு அம்மாவுக்கு குழந்தையாக தான் இருந்திருக்கும். ஸோ அதை நம்ம எடுத்து வளர்த்துட்ருக்கோம். ஸோ அதை அம்மாவை விட நல்லா பார்க்க முடியாது, ஆனால் ஓரளவாவது பார்க்கணும்ல. பிஞ்சு கால் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, மண்ணில் விளாண்டு எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். நான் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நான் ரெஸ்ட் ரூம் போனால் கூட வெளியே இருந்து அந்த கதவை வந்து புரண்டிக்கிட்டே இருப்பாள். வீட்டுக்குள்ளே வந்துட்டால் கூட சம்டைம்ஸ் நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன். பட் ஹஸ்பண்டோட தம்பிக்கெலாம் பிடிக்காது. ஸோ அதனால் வந்து வெளியே கெட்டி போட்டு வந்தோன்னா கத்திகிட்டே இருப்பாள். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நைட்டு கூட அவளை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அவளை அடைச்சி போட்டுருவோமா, ஸோ அப்போ கூட மிஸ் பண்ணுவேன். கத்திக்கிட்டே இருப்பாள். அந்த அடைச்சி போட்டு அந்த பலகையை சுரண்டிகிட்டே இருப்பாள். ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அம்முலி தனியாக இருக்குன்னு என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாள். அப்போ நீயும் கூட போய் படுன்றுவாங்க. சரின்ட்டு அப்படியே தூங்கிடும். காலையில் எப்போ எந்திக்கணும், ப்ரஷ் பண்ணுறனோ, ஃபேஸை வாஷ் பண்ணுறனோ இல்லையே, இவளை ஃபஸ்ட்டு திறந்து விட்டுட்டு அவள் வந்து என்னை அப்படியே ஓடி வந்து ஒரு ஹக் பண்ணுவாள். அவளால் முடிஞ்ச ஒரு ஹக்கு, காலை எத்துக்கால் போடுவாள். ஸோ அதுதான் எனக்கு காலையில் கிடைக்கிற ஒரு பாசிட்டிவ் வைபே. பெட்ஸ் கண்டிப்பாக வளங்க, மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஆனால் உங்கள் கூடவே வச்சுக்கோங்க. எக்காரணத்தை கொண்டும் வெளியவோ இல்லை அப்படி விட்டுறாதீங்க. ஸோ அதுதான் ஹாப்பினஸ்ஸே எனக்கு இப்போதைக்கு. இந்த டேபிள் ரோஸ் வந்து எனக்கு ரொம்ப ஆசை.
ஒரே ஒரு குச்சி தான் கொண்டு வந்து வச்சேன். ஒரே ஒரு தண்டு தான். ஒரு டப்பாவில் இருந்தது. அப்புறம் அது 2ஆக மாறிச்சு. வேணும்னு வளர்த்தேன். இப்போ போதும் போதுன்ற அளவுக்கு இருக்குது. ஆனால் இதை போதும் அப்படின்ட்டு அதை கட் பண்ணி தூர போட மனசே வரல. நான் இன்னும் இதில் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது யூடியூப்பில் சர்ச் பண்ணேன். இந்த டேபிள் ரோஸை வச்சே போன்சாய் ரெடி பண்ணியிருக்காங்கங்க. ரொம்ப அழகாக இருந்தது. நான் அதை ட்ரை பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அதை அப்லோட் பண்ணுறேன். ட்ரை பண்ணுனா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இது வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து எடுத்தது. ஒரு சில பூ வந்து அந்த ஒயிட் கலர் ஹைப்ரிட் ஆகி வந்துட்டுருக்கு. இன்றைக்கி கிளைமேட் இப்படி தான் இருந்தது. இதே மாதிரி தாங்க டெய்லியும் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு 2 மணி நேரம் சும்மா வானத்தையும் அந்த செடிகளையும் குட்டி குட்டியாக வித்தியாசமாக பூக்கள் இருக்குது. அதை பார்க்குறது, புதுசாக என்ன பூ பூத்துருக்கு, என்ன செடி முளைச்சிருக்குன்னு கார்டனில் பார்க்குறது, இயற்கையாக பார்க்குறதுன்னு 2லேருந்து 3 மணி நேரம் அங்கும் இங்கும் நடந்துகிட்டே இருப்பேன். நீங்கள் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.